நம்மகிட்ட வண்டியே இருக்கு. இப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம கார்லயே வந்திருக்கலாம். பாஸ், வண்டி ரன்னிங்ல நின்றுச்சு, கொஞ்சம் பாருங்க. என்ன சார், என்ன பிரச்சனை? இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, என்னன்னு பாருங்க. சீஸ் ஆயிடுச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். 10 நாள் ஆகுமா? விட்டுக்கிட்டு போயிருங்களா இல்லை லாரி ஏற்றி போயிருக்கீங்களா? 10 நாளா? எவ்வளோ ஆகும்? 10,000 ஆகும். 10,000 ஆகுமா? இன்ஜின்லாம் ஏறி ஏற்றணும், நிறைய வேலை இருக்குது. சரி, இந்தாங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுடுங்க. அட்வான்ஸ் எதனா கொடுங்க சார். அட்வான்ஸு? ஏய், இங்கே வாயை பார்த்துருக்கிறப்போ என்ன வேலை இருந்தால் பாருப்பா. பணம் நிறையா இருக்கும் போலுங்க. தெரிஞ்சுன்னா 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டுடலாமே. 2000 ரூபா இருக்குது. 10 நாள் கழிச்சு வந்து எடுத்துன்னு போகணும். சரி. ஹலோ, இங்கே தங்க பக்கத்தில் ஏதாவது இடம் கிடைக்குமா? தங்கிறதுக்கு இப்படியே ஒரு 1.5 கிலோமீட்டர் போங்க. கல்சா தாபான்னு ஒரு இடம் இருக்குது. சரி. அங்கே சிம்ரன் அக்கான ஒரு அக்கா இருக்கும். சரி. இந்த அக்கா கிட்ட போய் மெக்கானிக் முருகேசன் அமிச்சான்னு சொல்லுங்க. சரிங்க. அவங்க எல்லாம் பார்த்து வசதியாக பண்ணிடுவாங்க. பத்தா பாப்பா, லேசா பறக்கு மனசு மனசு போடுற பாட்டு. சிம்ரன் अंदर है। சிம்ரன். சிம்ரனா? நீ என்ன புதுசா? நல்ல வேலை, உன் நேரம் கணேஷ பண்ணி இப்போ இங்க இல்ல. சிம்ரனா சிம்ரன், நீ சொன்னது மட்டும் அவர் காதுல விழுந்துச்சுன்னா சாலா அவ்வளவுதான். சொல்லு, என்ன வேணும்? ஒரு 10 நாள் தங்கணும். நான் என்ன உனக்கு லாட்ஜா கட்டி வச்சிருக்கேன்? ஆளையும் மூஞ்சியும் பாரு. வர வழியில் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் முருகேஷ் 10 நாள் ஆகும் சொல்லிட்டாரு. தங்க இடம் கேட்டப்ப தான் உன்ன சொன்னார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஆமா, இது யாரு? என் பொண்ணு. பொண்ணா? அப்படியாமா? ஆமா, இது எங்க அப்பா. இங்கே எனக்கு யாரையும் தெரியாது, அதனால தான் கேட்குறேன். தங்க இடம் இருக்கா இல்லையா? அட்வான்ஸ் வேணும், தரேன். யோ இரியா, உனக்கு என்ன மூக்கு மேல கோவம் வருது? சரி வா. உன் பேர் என்னம்மா? நீனும் உங்க அப்பன மாதிரி உம்முன்னு வர. உன் பொண்டாட்டி எங்க இருக்கா? ஊர்லயா? என்ன நான் பாட்டுக்கு பேசுனே வர, நீ பேசாமலே வர. என்னையா உன் பிரச்சனை? பிதா மகன் விக்கிற மாதிரி உம்முன்னு. எங்க இருந்து வர? சித்ரதுர்கா. சின்ன குழந்தை கூட்டிட்டு 2 வீலர்ல வரியே, கண்ணு மண்ணும் தெரியாம ஓட்டுறாங்க. ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப நீ? நாங்களும் இப்படிதான் வந்தோம். எங்க அப்பா சோலாப்பூர்ல இருந்து கிளம்பும் போது உடம்பு சரியில்லாத எங்க அம்மாவை கூட்டின்னு லாரி ஏறி இங்க வந்தோம். எங்களுக்கும் இங்க யாரையும் தெரியாது, ஒன்ன மாதிரிதான். இந்த ஊருக்கு வந்து இறங்கினோடனே எங்க அம்மா செத்து போச்சு. எங்க அப்பாவுக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஒரு புண்ணியவன் தான் எங்க அம்மா சாவ அடக்கம் பண்ண காசு கொடுத்தான். வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணோம். கொஞ்ச நாள்ல எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே இந்த பாண்டி தான். அதனாலயே சிம்ரன் கிட்ட உதவி யார் கேட்டு வந்தாலும் யோசிக்காம பண்ணிடுவேன். இதுல எவ்வளோ பேர் வாழ்த்துறாங்க, சில பேர் வம்புலையும் மாட்டி விட்டுடுறாங்க. நீயும் அதே மாதிரி பொட்ட புள்ளையோட வந்திருக்கியா? அதான் மனசு கேட்கல. இவ்ளோ நாளி பேசிட்டு வரல, வாய தொலையேன். அட உள்ள போயா, மாசா மாசா நின்றுக்கிட்டு. இதான் வீடு. துரை எதிர்பார்க்கிற வசதிலாம் இங்க கிடைக்காது. கூட குழந்தை வேற. உன்னை பார்த்தா டீசெண்டா வேற இருக்க. உனக்கு இது பிடிக்குமோ பிடிக்காதோ? இதை விட்டா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வர போகணும். அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு. உனக்கெல்லாம் செட் ஆகாதியா?
வேணா இங்கே இருந்துட்டு போ. சிம்ரன், என்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும். சாப்பாடு வேணுமா? இல்ல, வேலை வேணும். பாரா, வேலை வேணுமா? நீ 10 நாள் தானே ரூம் கேட்ட. இருக்க இடம் கிடைச்சதும் இங்கே டேரா போடலான்னு பாத்தியா? இல்ல, வண்டி ரெடி ஆனதும் குழந்தைய கூட்டிட்டு கிளம்பிடுவேன். அப்புறம் 3 வேளை சோறு தானே. 10 பேருக்கு சோறு போட தெரிஞ்சவளுக்கு உங்க 2 பேருக்கு சோறு போட மாட்டேனா என்ன? வண்டி ரெடி பண்ண பணம் வேணும். ஊர்ல இருந்து யாராச்சும் மணி ஆர்டர் அனுப்ப சொல்ல வேண்டியதானே. வேலை கிடைக்குமா கிடைக்காதா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் மூக்கு மேல கோவத்தை வச்சுக்கிட்டே திரியிற? எவ்வளவு பணம் வேணும்? 10,000. நானே தரேன். ஊருக்கு போய் மணி ஆர்டர் அனுப்புறியா சொல்லு. உன்னால வேலை தர முடியுமா முடியாதா? வேலையா? யோ இங்க பாரு, எனக்கு மெக்கானிக் முருகேசன் நல்லா பழக்கம். வண்டி ரெடி ஆனதும் நீ வேணா எடுத்துட்டு போ, நான் பேசிக்கிறேன். என்ன? ப்ளீஸ், நான் கேட்டதை மட்டும் பண்ணு. சரி, நீ வேலை செய்யற மாதிரி உனக்கு என்ன தெரியும்? ரொட்டி போட தெரியுமா? கத்துக்கிறேன். 10 நாள் நாளை கடைக்கு வந்துரு. நீ வீட்டை விட்டு வந்தப்போ யாருமே அவனை தடுக்கலையா முகுந்த்? செத்தா கொல்லி போட வரக்கூடாது, சொத்துல பங்கு கேட்டு வரக்கூடாது, அந்த வார்த்தை மட்டும் தான் என் காதில் கேட்டுச்சு. அவங்க முகத்தை கூட நான் பார்க்கல. வழக்கமாக பசங்களுக்கு இருக்கிற வேகத்தில் நானும் வெளியே வந்துட்டேன். அவங்க ஒன்றும் ஏற்றுக்கல. ஸோ எனக்கு அவங்க தேவையே இல்லை. சிம்பிள். அப்பா அம்மாவை தூக்கி போடுறது அவ்வளோ ஈஸியா முகுந்த்? ஜெனி தூக்கி போட்டது நான் இல்லை, பெத்த பையனோட ஃபீலிங்ஸ் அவங்க தான் புரிஞ்சுக்கல. நான் என்ன அவ்வளோ மோசமான பொண்ணையை காதலிச்சிட்டேன்? உனக்கு அப்பா அம்மா அது விதி. ஆனால் அதை பொண்ணை கல்யாணமே பண்ணிக்கூடாதா? என்னால தானே முகுந்த்? நீ ரொம்ப அவசரப்பட்டியோன்னு பயமா இருக்கு. என்னால தானே நீ உன் குடும்பத்தையே பிரிஞ்சிருக்க. திரும்பி போயிட. சரி, விளையாடுறியா? 23 வருஷம் நான் எங்கள் அப்பா அம்மா கூட வாழ்ந்திருக்கேன். அவங்க உணர்வுக்கு நான் மரியாதை கொடுத்துருக்கேன். என் உணர்வுக்கு மரியாதை கொடுக்காத பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்படின்னு நான் தப்பு பண்ணிட்டேன். உன் ஹாஸ்டல் என்ன சொன்னாங்க? யாருக்கும் தெரியாது. நீ வீட்டை விட்டு வந்த மாதிரி நானும் யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்? பயமா இருக்கு முகுந்த். டோன்ட் வரி. அப்பாயின்மெண்ட் ஓட பெங்களூரில் வேலை, ஸ்டார் ஹோட்டலில் செஃப். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? சிம்பிள். ஒரு கோவிலில் கல்யாணம். வெறும் ஜெனியாக இருந்த ஜெனிக்கு எம்னு ஒரு இனிஷியல். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, புருஷன், இவங்க எல்லாருடைய பாசமும் எப்படி இருக்குன்னு புரிய வைக்க போகிறேன். அழகாக ஒரு குழந்தை. ஆமாம் ஆமாம், பின்னாடி கண்ணு முடி பார்த்தா ஐ கேன் ஃபோர்சி. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? நம்பிக்கை இல்லையா?